இது கொஞ்சம் பழைய செய்தி தாங்க, ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அப்படி என்ன செய்தின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நம்முடைய தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல, அவரோட திருமணம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடந்துச்சு. அந்த கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்தி வச்சது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த கல்யாணத்துக்கு தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரை வேட்டிக்கு பதிலாக பட்டு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு போனார். அதை பார்த்த கட்சி தொண்டர்கள், கட்சியோட முன்னணி தலைவர்கள் ஆச்சரியமாக புருவம் உயர்த்தி தங்களுக்குள்ள கிசுகிசுப்பா அதை பற்றி பேசவும் செஞ்சாங்க. ஏன்னா இதற்கு முன்பு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரர்கள் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கரை வெட்டி கட்டிக்கிட்டு தான் போவார். கட்சிக்காரர்களோட இந்த முணுமுணுப்பை மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனிச்சாரோ என்னவோ தெரியல. தன்னோட வாழ்த்துறையின் போது நான் ஏன் கரை வெட்டிக்கு பதிலாக பட்டு வேட்டி சட்டையை அணிஞ்சு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு. அது என்னன்னா, மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்யாண பத்திரிகை கொடுக்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரு தாமிரத்தட்டில் பத்திரிகை பழங்களோட பட்டி வேட்டி சட்டையும் வச்சு கொடுத்து, நீங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது இந்த பட்டி வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு வந்து என் தந்தையின் இடத்துல இருந்து எங்களை வாழ்த்தணும் அங்கிள் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நானும் தந்தை இழந்த மணமகன் மகேஷ் அவர்களை என் ஆரிய நண்பன் பொய்யாமொழி இடத்துல இருந்து மனமாற வாழ்த்துறேன்னு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அதே நேரம் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் பேசினார். அதை கேட்டு அன்பில் மகேஷ் மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தினரும் ரொம்பவே உருகியும் போனாங்க. ஆனால் அவருக்கு அப்புறம் மணமக்களை வாழ்த்தி பேசின முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் கரை வேட்டிக்கு பதிலாக பட்டி வேட்டி கட்டினதை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது, கலகம், கொடி, சின்னம், கரை வேட்டி இதெல்லாம் நம்ம உயிருக்கு மேலானது. அதை நாம் விட்டு கொடுத்தா அல்லது இழந்தா நாம் உயிரற்ற உடலாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சென்டிமெண்ட்டுக்காகவும் கலகம், கொடி, சின்னம், கரை வேட்டி இந்த 4ஐயும் நாம் விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு அன்பான அறிவுரையாகவும் அதே நேரம் கண்டிப்பாகவும் பேசினார். இதை கேட்ட கட்சி தொண்டர்கள், நாம் மனசில் நினச்சது தளபதிக்கு கெட்டுச்சோ இல்லையோ, தலைவருக்கு கெட்டுச்சு, அதான் நம்ம தலைவர் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே கலைஞர் அவர்கள் அதே தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போன போது கரை வேட்டிக்கு பதிலாக பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு தான் போனாருங்கிறது தனி வரலாறு.